நம்மளை மதிக்கவே இல்லை, நம்மளுக்கான வேல்யூவே இல்லை. அப்போ நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து போய் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன நீ இந்த இடத்துல அசிங்கப்படுத்திருக்க அப்படின்னா நம்ம ஒரு மரத்துக்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அந்த ஒரு படத்தை நீங்க ஒரு மரத்தை நீங்க வெட்டுங்க, ஒரு கிளைய வெட்டுங்க, அந்த கிளை வந்து சேலஞ்ச் பண்ணும். என்ன இந்த இடத்துல நீ வெட்டினியா, நான் இதே இடத்துல நீங்க வெட்டின இடத்துல இருந்து 3 மடங்கா மறுபடியும் பிரான்ச்சஸ் முளைச்சிருக்கும். ஆனா நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்னா வெட்டப்பட்ட இடத்துலயே நின்றுட்டு முணங்கிட்டு இருப்போம். என்னடா இது என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை நம்ம பாக்குறதுக்கு இல்லாம இதையே அதிகமா ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஐ ஹேவ் டு சேலஞ்ச், நான் இந்த வெட்டப்பட்ட இடத்துல இருந்து 3 மடங்கா முளைச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கம்பேக் இருக்கணும். அவமானப்படாம எல்லாம் வந்து நம்மளோட கம்பேக் இருக்கவே இருக்காது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வெதர் இட் இஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ஈவன் ஒரு பேரண்ட்ஸ் கிட்டயே கூட இது இருக்கும். இது பேர் ஈகோ கிடையாது. நிறைய பேர் ஈகோன்னு நினைச்சுக்கிறாங்க, இல்ல செல்ஃபிஷ்ன்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. நம்மளுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. மானத்தை இழந்து ஒரு சில விஷயத்த நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தட்ஸ் கால்ட் எத்திக்கல் லிவிங். எத்திக்ஸை மீறி என்ன வேணாலும் பண்ணுவியா? இப்ப பணம் கிடைக்குதுன்றதுனால என்ன வேணாலும்